ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடே மணக்கக்கூடிய கத்திரிக்காய் கேப்சிகம் தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பூஜை நாட்களில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதில் வெங்காயம் பூண்டு நம்ம சேர்க்க போகிறதில்ல. டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுமே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருங்க. சேர்த்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாஸ் நல்லா தக்காளியோட நல்லா கோட்டாகி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு கேப்சிகம்மை நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே இந்த கேப்சிகம் தான் நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நாட்டு கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதை காம்போட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி கொடுக்கும்போது தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் இந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் நல்லா நமக்கு வெந்து வரணும். கேப்சிகம் மேக்ஸிமம் வெந்துடும், கத்திரிக்காய் நமக்கு கொஞ்சம் வெந்து வரணும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் உங்களுக்கு கத்திரிக்காய் குக்காகி வந்துடும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கரண்டியால் இப்படி மசிச்சு விடுங்க. அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே சேர்ந்து நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் கேப்சிகம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுமே உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் குக்கானது தெரிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நமக்கு இது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணக்கும். அதே சமயம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த கத்திரிக்காய் கேப்சிகம் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் ரசத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாதம் போட்டு நீங்கள் கிளறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.